நீங்க வாழ்ந்தா நீங்கள் அழைத்திருக்கும் நபரால் தற்போது உங்களுக்கு பதிலளிக்க இயலவில்லை. दयவு செய்து பின்னர் मुयற்சி செய்யவும். आप जिस व्यक्ति को कॉल कर रही हैं, वो उत्तर नहीं दे रहा है। You காலை வணக்கம்.
சார் சரவணன் சார். சொல்லுங்க சார். ஓகே ஓகே, இல்ல ஆடியோ கரெக்டா இருக்குன்னு பார்த்தேன். ஓகே சார். ஓகே.
ரமேஷ் இந்த சவுண்ட்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை வாழ்வியல் முறை உண்முடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் எம்பரஸ் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் நாராயணன் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் அண்ணாதுரை அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் காந்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் எம்பரஸ் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் சரவணன் அவர்கள். ஹலோ, வாசிக்கலாம் சார். சார் செந்திலண்ணா லைன்ல இருக்கீங்களா? ஹலோ செந்திலண்ணா லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கேன். நீங்க வாசிக்கலாம், ரோட்டரி வாசிக்கலாண்ணே. ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இப்பொழுது இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகழ்த்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புணர்வுடன் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தமில்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி. நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் மாஸ்டர் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் எம்பரஸ் சங்கத்தின் செயலாளர் சரவணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா.
அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோற்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் காற்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். நம்முடைய பெற்றோர்களை வணங்கி கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கி கொள்கிறோம். நாளும் பின்பற்றுவோம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். இன்று படுத்த நிலை ஆசனங்களில் முதன்மையான ஆசனமாக, முக்கியமான ஆசனமாக, எளிமையான ஆசனமாக உள்ள ஆசனத்தை பார்க்க போகிறோம். மலர்ந்து படுத்த நிலையில் ஆழ்ந்த மூச்சு.
அப்படியே ஒவ்வொரு கால்களாக மடித்து நம்முடைய மூக்குருணை கால் முட்டியில் ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களை மடித்து பிடித்து அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக அப்படியே இருக்கிறது. அடுத்ததாக இரு கால்களும் 10 வினாடிகள் உயரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு ஆழமாக காற்றுள்ளே சென்று மெதுவாக வெளியே. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக இடுப்பு பகுதி சற்று மேலே உயரட்டும். அப்படியே கால் கட்டை விரலையே கவனிக்கிறோம். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. படுத்த நிலையில் நிதானமான நீண்ட மூச்சு.
காற்று ஆழ்ந்து அடிவயிற்று பகுதி நிறைந்து மெல்ல வெளியேறட்டும். மச்சாசனா மீன் வடிவம். ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலையில் நிதானமாக ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேற்றோம். நிதானமான நீண்ட மூச்சு. புஜங்காசனா, பாம்பாசனா.
முயல் ஆசனம். அடுத்ததாக கோணாசனம். ஒரு நீண்ட மூச்சு. அர்த்த பத்மாசனம். இடது கையில் சுமுத்திரை, வலது கையில் பிரம்மமுத்திரை. வலது நாசியை அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதை உள்ளிழுத்து இடதை வெளியேற்றுகிறோம்.
உள்மூச்சு வெளிமூச்சு, உள்ளே செல்லக்கூடிய காற்றில் வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்க வாழ்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே வணக்கம். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் எவ்வளோ சாப்பிடணும், மதியம் எவ்வளோ சாப்பிடணும், நைட் எவ்வளோ சாப்பிடணும் கேட்டு பாருங்களேன். யாருக்குமே தெரியல. சரி தெரியல, என்ன பண்ணுறோம், ஒருத்தரை போய் பார்க்குறோம். இதில் எப்படி சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுக்குற ஒருத்தர் போய் பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேப்பர் எடுத்து காலையில் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடு, மத்தியானம் 5 ஒரு கப்பு தக்காளி சாப்பிடு, நைட்டு 5 இட்லி சாப்பிடுன்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் சாப்பிட முடியாதுங்க. இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது எப்படி முடியும்? இப்போது ஒருத்தர் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு முன்னால் அவர்கிட்ட நீங்கள் கூலி வேலை செய்கிறவரா இல்லை ஒரு ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவரான்னு கேட்டாரா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு காங்கிரீட் எடுத்து கொடுக்குற ஒரு சித்தாள் வேலை பார்க்குற ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3000 சட்டி காங்கிரீட்டை தூக்கி கொடுக்குறாங்க. அப்போது எவ்வளோ பசிக்கும்? ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஒரு கம்ப்யூட்டரில் சேரில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்கு வேலை. அப்போ அவருக்கு வேறு மாதிரி பசிக்குமா இல்லையா? இப்போ நான் இருக்கிறேன், ஒரு சில நாளில் 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுவேன், நிறைய சாப்பிடுவேன். ஒரு சில நாளில் எனக்கு பேச்சு இருக்காது, உடல் உழைப்பு இருக்காது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். அப்போ கொஞ்சமாக சாப்பிட்லாமா இல்லையா? மாறுதா இல்லையா? அதை விடுங்க, ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிட்ணுங்கிறது ஹைட்டு, வெயிட்டு, வயசு, கிளைமேட்டு, ஏசி, நான் ஏசி, டெம்பரேச்சரு, வெப்பநிலை, தட்பவெப்பம், மழை பெய்யுதா இல்லையா, ரூமு, இது பொறுத்து மாறுமா இல்லைங்களா? எத்தனை விஷயம் இருக்குது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒன்றுமே தெரியாமல் இவ்வளோ சாப்பிடுன்னு எழுதி கொடுக்குறத எப்படிங்க சாப்பிட்றீங்க? அப்படிலாம் சாப்பிட முடியாதுங்க. அதெல்லாம் அளவெல்லாம் கிடையாது. இன்னொரு கேள்வி கேட்குறேன், இதுக்கப்புறம் யாரும் எழுதி வச்சு சாப்பிட மாட்டீங்க. காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? உங்கள் வீட்டு சப்பாத்தி இவ்வளோ பெருசு இருக்குமா இல்லை இவ்வளோ பெருசு இருக்குமான்னு சாம்பிள் காமிச்சிங்களா? நீங்களே யோசிங்க. ஒரு வீட்டில் சப்பாத்தி குண்டாக இருக்குது, ஒன்று சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருது. இன்னொரு வீட்டில் அப்பளம் மாதிரி இருக்குது, 7 சப்பாத்தி சாப்பிட்ணும், இருக்கா இல்லையா? அப்போது உங்கள் வீட்டு சப்பாத்தியோட திக்னஸ்ஸு, டென்சிட்டி, டயாமீட்டர் கொடுக்காம அவர் எப்படி 4 சப்பாத்தின்னு சொன்னார்? இட் இஸ் an டெக்னிக்கல் எரர். புரிஞ்சுக்குங்க. அப்படிலாம் சாப்பிட முடியாதுங்க. சரி, மதியம் 1 கப்பு தக்காளி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? உங்கள் வீட்டு கப்பு இவ்வளோ பெருசு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் பாவம்? யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டு கப்பு சைஸ் சொன்னாரா இல்லை டயாமீட்டர் சொன்னாரா, டெப்த் சொன்னாரா? அப்போ 1 கப்பு தக்காளி சாப்பாடுங்கிறது என்ன கப்பு? சரி, அதை விடுங்க. அதில் என்ன அரிசி? கைக்குத்தல் அரிசியா, கவுனி அரிசியா, புழுங்கரிசியா, பச்சரிசியா, எவ்வளோ விஷயம் இருக்குது. புரிஞ்சுக்குங்க. இப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சரி, நைட்டு 5 இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே, எல்லா வீட்லையும் இட்லி ஒரே சைஸ் இருக்கா? சில வீட்டில் ஒரு இட்லி 1/4 கிலோ இருக்குது, சில வீட்டில் 100 கிராம் தான் இருக்குது. இது வேறு மினி இட்லி, 14 இட்லி வேறு வந்துருச்சு. புரிஞ்சுக்குங்க. அளவெல்லாம் பார்த்து சாப்பிட முடியாதுங்க. சிம்பிள்.
நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இனிமேல் சாப்பாடு எப்போ பசிக்குதோ சாப்பிட போங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்களுக்கே தெரியும் போதும்னு அப்போ நிறுத்துங்க. இதுக்கு என்ன சிபிசிடியில் ஆளாக வைப்பாங்க? ஏங்க இதுக்கெல்லாம் எனக்கு கணக்கு இருக்குது. பசி எடுத்தால் சாப்பிடுவோம், ஆசையில சாப்பிடுவோம், எப்போ போதும் தோணுதோ நிறுத்துவோம், அவ்வளோதான். என்ன கணக்கு? கணக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதனால் இனிமேல் கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாங்க. ஏங்க ஆடு மாடுன்னா கணக்காக போட்டிருக்கு சாப்பிடுது, நல்லா தாங்க இருக்குது. அதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறக்கு ஆளாக இருக்குது, இவ்வளோ சாப்பிடணும் அவ்வளோ சாப்பிடணுன்னு? இனிமேல் ரொம்ப எழுதி வச்செல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க, எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு சிம்பிளாக பசி எடுத்தால் சாப்பிடுங்க, ஆசையிற சாப்பிடுங்க, அவ்வளோதான். எப்போ உங்களுக்கு போதும் தோறும் நிறுத்துங்க, மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க, அவ்வளோதான். இன்னும் சில பேர் கேட்குறாங்க, தம்பி நீ சொல்கிறத பார்த்தா அப்போது இது வரைக்கும் சாப்பிட்டு நிறையா சாப்பிட்டா வியாதி வந்துடுமோ? அதெல்லாம் ஒன்றும் வராது. நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? அடுத்த பசி லேட் ஆகும். அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் அது ஜீரணமாகி ரத்தமாக மாறுற வரைக்கும் புது பசி வராதுங்க. இவ்வளோதான். கொஞ்சமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? அடுத்த பசி சீக்கிரம் வந்துடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமா இல்லையா, பசி எடுத்தால் தான் சாப்பிடணும்னு. அப்போது பசி எடுத்தால் தான் சாப்பிடணுங்கிற கான்செப்ட் யாருக்கு இருக்குதோ நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க, மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க. அப்போ என்ன ஆகும்? அளவு கரெக்டாக இருக்கும். புரியலையா? புரிகிற மாதிரி சொல்கிறேன். யாருக்காவது எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஒரு 4 பேக்கெட்டு பிரியாணி வாங்கிக்கிங்க. உங்களுக்கு இல்லைங்க, உங்கள் வீட்டில் நாய் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு நாள் நாயை கூப்பிட்டு ஒரு பேக்கெட் பிரியாணி போடுங்க. மொத்தமாக சாப்பிட்டு வாலாட்டும், இன்னொரு முறை கொடுங்கன்னு கேட்கும். இன்னொரு பேக்கெட்டை உடச்சி போடுங்க, அதையும் சாப்பிடும். 3வது பேக்கெட்டை உடச்சி போடுங்க, பாதி பிரியாணி சாப்பிடும். அது போதும்னு நினச்சிட்டு வயிறு நிறைஞ்சிருமா அந்த நாய்க்கு, அது வாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நடந்து போகிற நாயை பார்த்து, ஏய் டைகர் இங்கே வாப்பா, நான் உன்னை நம்பி ஒரு பெரிய மனுஷன் நம்பி 5 பேக்கெட் பிரியாணி பொட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ 2.5 சாப்பிட்டு நீ பாட்டுக்கு போறியே, மிச்சம் 2.5 யார் சாப்பிட்டதுன்னு கூட்டிகிட்டு வந்து அந்த நாயை வாய் வைக்க சொல்லுங்கள், அது சாப்பிடாது. இதுலேருந்து என்ன புரியுது? எவ்வளவு சாப்பிடணுங்கிறது ஒரு நாய்க்கு தெரியுது. நீங்களே யோசிச்சுக்கணும். எனவே சாப்பாட்டுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க உங்கள் வீட்டு பூனையை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய தட்டில் 5 லிட்டர் பால் ஊற்றுங்க. அப்பா ஓசில் கிடச்சிருச்சுன்னு எல்லாத்தையும் குடிச்சு வயிறு செத்தா போகும். டொயின் டொயின் 4 வாய் வைக்கும், பக்கத்திலே படுத்து கிடக்கும், சாப்பிடாதுங்க. டிவியில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு 100 மான் மேய்ஞ்சிட்டு இருக்கும், ஒரு சிங்கம் இல்லை புலி வந்து ஓடும். ஒரு புலி ஓடும் மானை பிடிக்கிறதுக்கு, எல்லா மானும் பயந்து ஓடும். புலி ஒரு மானை பிடிச்சோன்னே எல்லா மானும் மேய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லா மானுக்கும் தெரியும் புலி ஒரு மானை பிடிச்சிருச்சு, இதை சாப்பிட்றக்கே 4 மணி நேரம் ஆகும், இது சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் பசி எடுத்தாதான் அடுத்த மானை வேட்டையாட வரும், அதுக்கு 40 மணி நேரம் ஆகும்னு அது நம்பி பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, புலிக்கு புரியுது, மானுக்கு புரியுது, பூனைக்கு புரியுது, நாய்க்கெல்லாம் புரியுதுங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் புரியாமல் எழுதி வச்சு சாப்பிட்ருக்கேங்க. இனிமேல் எல்லாம் எழுதலாம் வேண்டாங்க. பசி எடுத்தா சாப்பிடுங்க, ஆசையர சாப்பிடுங்க, மறுபடியும் பசி எடுத்தா சாப்பிடுங்க. இதுதான் சாப்பாட்டு முறை. அளவெல்லாம் கிடையாது, ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்க. இப்படி எப்போ பசி எடுக்குதோ சாப்பிட்டு ஆசையர சாப்பிட்டு மறுபடியும் பசி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இப்படி வாழ்ந்து நாம் ஆரோக்கியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. உணவை பற்றி நமக்கு ஒவ்வொரு நிகழ்வாக ஒவ்வொரு விதமாகவும் எடுத்துரைத்து நம் உடலில் பாதுகாக்க வேண்டிய விஷயங்களை அற்புதமாக வழங்கி வரும் கீழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று ஒளி உடலில்
உடலில் உள்ள சக்கரங்கள், அதாவது நம் உடலில் நமக்கு தெரியாமல் நம் ஆறாப்போர்னு சொல்லுவாங்க, அது ஒளி உடலில் உள்ள சக்கரங்களும் அதன் பயன்பாடுகளும் என்ன என்பதை பற்றி இன்று நமக்கு அருமையான ஒரு விளக்க உரை கொடுக்க வருகிறார் மதுரை காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வணக்கங்க. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆடியோ கிளியரா இருக்குங்க? சரி. ஒரு பிரார்த்தனையோட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் அனைத்து ஒளி பொருந்திய தேவதைகள் ஆசிரியரிடம் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் கடவுளின் முழுமையான வழிகாட்டுதலுடன் இந்த பிரார்த்தனையை நான் மனதார இறைவான எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தினாலும் மன அமைதியாலும் அபரிதமான செல்வ வளத்தினாலும் பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றத்தாலும் எனக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆசிரித்துமைக்கு மிக மிக நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கை. நன்றி முழு நம்பிக்கையுடன். குட். ஸோ நம்ம ஒளி உடல் பத்தி நம்ம பார்த்தோம், சக்கரங்கள் பத்தி பார்த்தோம். ஸோ அது பத்தியான இன்னும் சில விளக்கங்களோட நம்ம ஒளி உடலுக்கும் நம்முடைய சக்கரங்களுக்கும் வாழ்க்கைக்குமான தொடர்பு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 7 சக்கரங்கள் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். 7 சக்கரங்கள் சொல்லக்கூடியது வந்து நம்முடைய மூலாதார சக்கரம், நாபி சக்கரம், தென் நம்முடைய இருதய சக்கரம், ஆஜ்னா சக்கரம், தென் சகஸ்கார சக்கரம், தென் சுவாதிஷ்டான சக்கரம். அந்த 7 சக்கரங்களும் அதனுடைய பயன்பாடுகள்ல வந்து நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை பத்தி நம்ம கடந்த வாரத்துக்கு முன் வாரம் நம்ம அதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம். குட். இப்போ நம்ம ஒளி உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன சொன்னோம்? நம்ம இந்த பிரபஞ்சத்துல இருந்து வாங்கக்கூடிய அந்த பிராணசக்தி அல்லது அந்த உயிர் சக்தி அல்லது அந்த ஜீவ சக்தின்னு சொல்லக்கூடியது நம்ம உடலுக்குள்ளேயும் உடலுக்கு வெளியேயும் அது பரவி இருக்கும்னு சொன்னோம். ஸோ அதுதான் அந்த சூட்சும வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளி உடலை என்ன சொல்றோம்? அதுதான் ஆறா அப்படின்றத சொன்னோம். நம்மளுடைய ஆறாவுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்ப நம்முடைய ஆறாவோட அளவு எந்த அளவுக்கு இருக்கோ, நம்மளுடைய ஆறாவுக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்குள்ள அது பலமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளுடைய ஆறால வந்து நம்ம என்ன சொன்னோம்? நம்மளுடைய உடலின் ஆரோக்கியம் இருக்கும், நம்ம கிடைக்கக்கூடிய அக அமைதி இருக்கும், நமக்குள்ள பொறுமைக்கான விஷயங்கள் இருக்கும், நமக்கான ஒரு முன்னேற்றத்திற்கான எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய ஆறாவை சார்ந்திருக்கு அப்படின்றத நம்ம சொன்னோம். இப்ப நம்மளுடைய ஆறாவுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும், ஒவ்வொரு உணர்ச்சிகளும், ஒவ்வொரு செயல்களும் எதுல பதிஞ்சிருக்கும்? ஆக்சுவலா நம்மளுடைய ஆறாலையும் சக்கராசலையும் அது தொடர்ந்து பதிஞ்சுட்டே இருக்கும். எப்படியும் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களை எப்படி ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த சிசிடிவி கேமரால நம்ம எதெல்லாம் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பண்றோமோ, எதெல்லாம் நம்மளுடைய செயல்கள் இருக்கோ அது எல்லாமே அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆகிற மாதிரி நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுடைய உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உணர்வுகளும் நம்ம என்ன சொல்றோம்? இது எல்லாமே நம்மளுடைய ஆறால ஒரு சில எண்ணங்களா சில பதிவுகளா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நமக்குள்ள ஒரு அன்பான எண்ணம் உருவாக்குறோம், நமக்குள்ள ஒரு அமைதியான எண்ணம் உருவாக்குறோம், நமக்குள்ள ஒரு சாந்தமான எண்ணம் உருவாக்குறோம், நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சிக்கான எண்ணம் உருவாக்குறோம், நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு, கவலை மற்றும் பழிவுணர்ச்சி, இந்த எல்லா எண்ணங்களும் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா எண்ணங்களும் எப்படி இருக்கும்னா நம்மளுடைய ஆறாஸ் அண்ட் சக்ராஸ்ல
அது தொடர்ந்து அது வந்து பரவிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து அந்த சுற்றோட்டம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? அப்ப நம்ம நினைக்கக்கூடியது, நம்ம பேசக்கூடியது, நம்ம யோசிக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆராசன் சக்கராஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய மனது அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய மனது அப்படின்றத நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். சவுண்ட் ஆடிபிளா இருக்காது. சவுண்ட் ஆடிபிளா இருக்காங்க சார்? கேட்க முடியலன்னு சொல்றாங்க. சவுண்ட் ஆடிபிளா இருக்கா? உங்களுக்கு கேட்கல? என்னங்க சரியா கேட்கல. என்னங்க ஆடியோ கிளியரா இருக்குங்க? ஓகே குட். என் மெசேஜ் வந்து சவுண்ட் கிளியரா இல்லைன்னு போட்டுருக்காங்க. அப்ப நம்மளுடைய மனதின் பதிவுகள் சொல்லக்கூடியது, நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆராசன் சக்கரஸ்ல இருக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, அந்த நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வெளியில இருந்து ஏதோ ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள ஒரு கவலைக்கான எண்ணங்களாகட்டும், நமக்குள்ள வருத்தங்களுக்கான எண்ணங்களாகட்டும், சந்தோஷமான எண்ணங்களாகட்டும், எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வெளியில இருந்து நம்ம அந்த எண்ணங்கள் ஆக்சுவலா நம்ம உருவாக்குறோம்னு நினைக்கிறோம். இயல்பாவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆறால இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம அதை உணர்றோம். அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு சில நாள்களுக்கு முன்னாடியோ அந்த முன்னாடி நடந்த அந்த நிகழ்வை நம்ம நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷமாவோ, நமக்குள்ள ஒரு வருத்தமாவோ, அல்லது நமக்குள்ள நேர்மறையாவோ நமக்குள்ள அது சொந்தமான அந்த எமோஷன்ஸ் நமக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆறல இன்னும் அந்த எண்ணங்கள், உணர்வுகள் நமக்குள்ள இருக்கும். அதனாலதான் நம்ம சின்ன வயசுல நம்ம உருவாக்கக்கூடிய அந்த எண்ணங்களாகட்டும், அதுக்கான செயல்களாகட்டும், அதுக்கான உணர்வுகள் நம்முடைய ஒவ்வொரு காலத்திலயும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும். அதனால நம்ம சின்ன வயசுல அல்லது நம்முடைய குழந்தை பருவத்துல சில பேருக்கு என்ன இருக்கும், அவங்க செய்த செயல்களாகட்டும், அவங்க உருவாக்கக்கூடிய எல்லா எண்ணங்களும் அவங்க எப்பெல்லாம் அதை நினைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாவோ அல்லது ஒரு அனுபவமா நமக்குள்ள கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும், உணர்வுகளும் இந்த ஆறாக்குள்ள இருக்கும். இப்ப இந்த ஆறாவோட தன்மை எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி இருக்கு. ஒரு கண்ணாடியை போன்றதுன்னு சொல்றாங்க. ஒரு கண்ணாடியை வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி சொல்றாங்க. அப்ப கண்ணாடி நமக்குள்ள முகம் எப்படி தெரியும்? அந்த கண்ணாடி நமக்குள்ள தெளிவா இருக்கும்போது மட்டும்தான் நம்முடைய முகம் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த முகம் தெளிவா இருக்கு, ஆனா கண்ணாடியில நிறைய அசுத்தங்கள் இருந்துச்சு. கண்ணாடியில நம்ம எப்படினாலும் அந்த கண்ணாடியை நமக்குள்ள துடைக்கலைன்னா அப்படி இருக்கும். அப்ப நம்ம பார்த்தா கூட நம்முடைய முகத்தை வந்து நம்மளால இயல்பா நம்மளால பார்க்க முடியாது. அப்ப இந்த ஆறால நிறைய அசுத்தங்கள் இருக்கு, நிறைய குழப்பமான எண்ணங்கள் இருக்கு, அப்புறம் நிறைய வந்து கவலைகள் இருந்துச்சு, இந்த ஆறால நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? சோ நம்ம லைஃப்ல நடக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மளால பார்க்க முடியாது, நம்ம சுத்தி உள்ள விஷயங்களை நல்ல விஷயங்களை நம்மளால உணர முடியாது. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? இந்த உலகமே நம்ம இப்படிதான் இருக்கு, இந்த உலகமே இப்படிதான் வந்து ஒரு கெடுதலுக்கான வாய்ப்பா இருக்கு, அல்லது ஒரு அப்ப நம்ம மனதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளுடைய ஆறால நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நம்ம உருவாக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், அல்லது நம்ம அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆறாஸ்ல சக்கராஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, எந்த விஷயத்தையும் நம்மளால நல்ல விஷயமா யோசிக்க முடியாது, எந்த விஷயத்துலையும் நல்ல விஷயங்கள் நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால ஆக்சுவலா வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல கூட சொல்லுவாங்க, சில சமயத்துல நமக்குள்ள நல்ல விதமா யோசிக்க முடியலன்னு என்ன சொல்லுவாங்க, ஏன் உன்னால நல்ல விதமாவே எப்பவுமே ஏன் நீ இப்படி யோசிக்கிற, நல்லதே உன்னால பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப அதே மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க, நம்ம குடும்பம் சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க, அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க, அல்லது நம்மளுடைய குழந்தைகளா இருப்பாங்க, ஹஸ்பண்டா இருப்பாங்க, ஒய்ஃபா இருப்பாங்க. அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னா கூட அவங்களால அது ஏன் புரியக்கூடிய தன்மை இல்லை, ஏன் அவங்களுக்கான அந்த புரிதல் இல்லாம இருக்கு, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்களால ஏத்துக்கிட முடியல அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த அறிவுரையோ, அந்த புத்திமதியோ, அந்த சொல்லக்கூடிய அந்த
உண்மையான சாராம்சம் எப்போ புரியும்னா, அவங்களுடைய ஆறா வந்து சுத்தமா இருக்கும்போதும், அவங்களுடைய சக்ராஸ் வந்து நம்ம சுத்தமா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம ஏன் சொல்றோன்ற அந்த அனுபவமே அவங்களுக்குள்ள கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏன்ற அனுபவம் எப்போ கிடைக்கும்? அவங்களுக்குள்ள அந்த ஆறா வந்து சுத்தமாக்கும் போதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய அவங்களுடைய ஆறா வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும்போது தான் ஆக்சுவலா வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே, அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே ரொம்ப இயல்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப அவங்க எதை உணர்றாங்களோ அவங்க அதுக்கான வாழ்க்கையை தான் வாழ முடியும். அப்ப சில பேர் அதுக்கு இந்த வாழ்க்கையை மாத்துறதுக்கு அவங்க கூட உள்ளவங்களோ, அவங்க சுத்தி உள்ளவங்களோ அதுக்கான முயற்சி செய்தா கூட ஏன் அந்த சூழ்நிலைகள் மாறல, ஏன் அந்த உணர்வுகள் மாறல அப்படின்னா, அந்த உணர்வுகளை அவங்க ரிசீவ் பண்றதுக்கும், அவங்க ஏன் சொல்றாங்கன்ற அந்த மனப்பக்குவத்தை அவங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்வதற்கும் எது தடையா இருக்குன்னா, அவங்க ஆறால நிறைய குழப்பமான சிந்தனைகள் இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு, நிறைய வருத்தங்கள் இருக்கு, நிறைய கவலைகள் வந்துச்சு அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த உண்மையான செய்திகள் வந்து அவங்களுக்குள்ள போய் சேராது. இப்ப அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா, நம்ம தொடர்ந்து நம்ம வீட்டுல உள்ளவங்களாகட்டும் அல்லது நம்ம சுத்தி உள்ள நபர்கிட்ட வந்து அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னா கூட அவங்களால ஏன் ஏத்துக்கிற முடியலன்னா, அவங்க ஆறால எப்படி இருக்கும்? நிறைய குழப்பமான சிந்தனைகள், நிறைய எதிர்மறையான சிந்தனைகள் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஆறால கோபத்திற்கான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப லைஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க கோபம் சம்பந்தமான விஷயங்கள் தான் நிறைய. அப்ப இந்த ஆறாவோட தன்மை எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்களுடைய ஆறாவோட தன்மை எந்த எந்த மாதிரி அந்த குணாதிசயங்கள் இருக்கோ அத மாதிரியான குணாதிசயங்கள் தான் அந்த நபரை ஈர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஈர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரினா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் அவங்க வந்து நிறைய அன்புக்கான சக்தி அவங்களுடைய ஆறால இருந்துச்சு, அவங்களுடைய சக்ராஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, அவங்க லைஃப்ல ஃபுல்லா எப்படி இருப்பாங்க? நிறைய அன்பான மனிதர்கள் நோக்கி இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்துல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர் இருப்பாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர் இருப்பாங்க, அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர் இருப்பாங்க. அப்ப எப்படி இருப்பாங்க? அப்ப அவங்க லைஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த அன்பிற்கான செயல்கள் வந்து அவங்க லைஃப்ல தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப லைஃபே வந்து ரொம்ப அன்புக்கான விஷயங்களா தெரியும். ரொம்ப அவங்க நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு அமைதி, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்கும். இதே இதுக்கு நேர்மறையா யாருடைய ஆறால நிறைய கோபத்திற்கான சக்தி இருந்துச்சு, நிறைய வெறுப்புக்கான சக்தி, அந்த சக்தி அவங்களுடைய அவங்களுடைய சக்ராஸ்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த வெறுப்பை உருவாக்கக்கூடிய நபர்கள், அந்த கோபத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள், அந்த வருத்தத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள் வந்து தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க நிறைய அன்பு, என் லைஃப் ஃபுல்லா அன்பா இருக்குன்னு சொல்லி ஒரு நபர் சொன்னாங்க. சொல்லுவாங்க, நான் பாக்குறவங்க எல்லார்ட்டையும் வந்து நான் என் மேல கோபம் செலுத்தக்கூடிய நபரை தான் நான் பார்த்தேன். இந்த உலகத்துல அன்புக்கே வேலையே இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த உலகம் முழுவதும் ரொம்ப அன்பா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த உலகம் முழுவதும் ஒரே எதிர்மறையா விஷயங்கள் இருக்கு, யார்கிட்டையும் அன்பே இல்லை, யார்கிட்டையும் உண்மையே இல்லை, யார்கிட்டையுமே வந்து நேர்மையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? இவங்க அந்த உணர்ந்த விஷயங்களை இவங்க சொல்லுவாங்க, இவங்க உணர்ந்த விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. பட் ரெண்டுமே பொய்யா அல்லது ரெண்டுமே உண்மை பார்த்தீங்கன்னா, இதுல இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் உண்மை இருக்கு, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் உண்மை இருக்கு. பட் இந்த எதிர்மறையா சிந்திக்கக்கூடிய, எதிர்மறையா உணரக்கூடிய நபர்கிட்ட வந்து ஏன் அவங்க லைஃப்ல ஆக்சுவலா இதுக்கான சிந்தனைகள் வந்துச்சுன்னா, நம்ம லைஃப்ல இந்த மாதிரியான நபர் வர்றதுக்கு நம்முடைய எண்ணங்களோட காரணங்கள், அந்த உண்மை அவங்களுக்கு தெரியாது. அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலைனால, ஏதோ ஒரு காரணங்கள்னால உருவாகக்கூடிய அந்த கோபமோ, அந்த எரிச்சலோ, அந்த வருத்தம் என்ன ஆகுது? தொடர்ந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள், இதுக்கான சந்தர்ப்பங்களை அவங்க லைஃப்ல ஆக்சுவலா உருவாக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த உருவாகக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க லைஃப்ல திருப்பி அதுக்கான சூழ்நிலை கொடுக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? வாழ்க்கையே இப்படிதான் இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பட் நிறைய குருமார்களாகட்டும், வள்ளலாராகட்டும், எல்லா மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்ப எதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, இந்த வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை மாத்தினா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். அதனாலதான் என்ன சொல்ல, நம்முடைய எண்ணம் போல் வாழ்வு அப்படின்ற விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. அப்ப நம்ம இப்ப வாழ்க்கையில
நம்ம எதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குள்ள அன்பிற்கான விஷயங்கள் நிறைய கிடைச்சிட்டு இருக்குன்னா அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன இருக்கும்? நம்ம ஆறால நிறைய அன்பிற்கான சக்தி நமக்குள்ள இருக்கும். இப்ப நமக்குள்ள நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான தன்மை இருந்தா என்ன இருக்கும்? நம்ம ஆறால நிறைய உதவிகளுக்கான தன்மைக்கான சக்தி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம லைஃப்ல இப்ப நிறைய நம்ம சுத்தி உள்ள விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. நம்ம சுத்தி உள்ள உறவுகள் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. நிறைய வெறுப்புக்கான தன்மை இருந்துச்சுன்னா நம்ம ஆறால வெறுப்புக்கான சக்தி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த சூழ்நிலையை நம்ம கிடைக்கக்கூடிய அன்பை இன்னும் அதிகமா கிடைக்கிறதுக்கும் இப்ப இருக்கக்கூடிய எதிர்மறையான சூழ்நிலைகளை மாத்துறதுக்கான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய எண்ணங்களை மாற்றும் போது, நம்முடைய உணர்வுகளை மாற்றும் போது அதுக்கான குணங்கள் நம்முடைய சக்கரங்கள்ல இருக்கும். அதுக்கான உணர்வுகள் நம்முடைய ஆறால இருக்கும்போது என்ன ஆகும்? முதல்ல இந்த சூழ்நிலைகள் மாறும். அதுக்கப்புறம் இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அந்த நபர் தொடர்ந்து நம்ம ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இப்ப நம்ம லைஃப்ல எதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோமோ, இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கான ஒரு சக்தி தான் இந்த பிறவியில கடவுள் நமக்கு. அப்ப இந்த பிறவியின் நோக்கமே இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்களை மாத்துறதுக்கும் நம்ம லைஃப்ல இன்னும் ஒரு முன்னேற்றமான நிலைக்கு போறதுக்கு தான் இந்த பிறவி நமக்கு நிறைய உதவி செய்யற மாதிரி இருக்கு. அப்ப இந்த பிறவிக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப்ல அந்த சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கான குவாலிட்டிஸ் எதுல இருக்கு? அப்ப நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விதமான எண்ணங்களும் நம்ம உணர்ச்சிகளும் எதுல இருக்குன்னா நம்மளுடைய ஆர்எஸ் அண்ட் சக்ராஸ்ல இருக்கு. இப்ப சின்ன வயசுல நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப பயந்தோம் அப்படின்னா அந்த பயன்ற சம்பந்தமான எனர்ஜி எப்படி இருக்கும்? தொடர்ந்து அது வாழ்க்கை ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரியே இருக்கும். அப்ப நமக்குள்ள இதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களோ நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கோ, அந்த ஆக்கிரமிப்பதற்கான அந்த எண்ணங்கள் அந்த உணர்ச்சிகள் நம்மளுடைய ஆறால இருக்கும்போது தொடர்ந்து நம்ம லைஃப்ல அதே மாதிரியான சூழ்நிலைகளை நமக்குள்ள ரிசீவ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்களும் நம்முடைய உடலையும் பாதிக்குது, நம்முடைய மனதையும் பாதிக்குது, நம்முடைய ஒளி உடலையும் பாதிக்குது, நம்முடைய சக்கரங்களையும் பாதிக்குது. அப்ப அதனாலதான் என்ன சொல்றாங்க? எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றாங்க. அப்போ உன் வாழ்க்கை உன்னுடைய எண்ணத்தை சார்ந்தது. அப்ப நம்முடைய எண்ணத்தை மாற்றாம நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியாது. அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள்லாம் எதுல இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே என்ன இருக்கும்? ஒரு சக்கரங்கள்ல நம்முடைய சக்கரங்கள்ல நம்முடைய ஆறால ஒரு எண்ண குவியல் மாதிரி இருக்கு. அப்ப என்ன குவியல்னா அப்படி இருக்கும்? ஒரு எண்ணங்கள் குவியலுக்குள்ள நமக்குள்ள இருக்கும். இப்ப நம்ம ஒரு எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குள்ள ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹீட்டான ஒரு ரூம்ல இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஆனா ஒரு ஏசி போட்டுதான் அப்படி இருக்கும், உடம்பு சில்லுன்னு இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய எண்ணங்களுடைய தன்மை என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளுடைய உணர்வுகள், நம்முடைய ஆரோக்கியம், செயல்கள் எல்லாமே இருக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றோம்னா நமக்குள்ள எண்ணங்கள் மாறணும். நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்ல குணங்களும் நம்முடைய ஆறாவை நம்முடைய சக்கராசை நேர்மறையான விஷயங்கள் பாதிக்குது. நம்ம உருவாக்கக்கூடிய கோபம், வருத்தம் மற்றும் எல்லா விஷயங்களும் எதை பாதிக்குது? நம்முடைய உடலையும் பாதிக்குது, நம்முடைய மனதையும் பாதிக்குது. இது உண்மையான்றதை நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். கையை அப்படி வச்சுக்கோங்க, உங்க உள்ளங்கையை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள், நம்ம உருவாக்கக்கூடிய சிந்தனைகள் நம்மளுடைய ஒளி உடலை பாதிக்குதா, நம்ம உடலை பாதிக்குதா அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது மூலமா நம்ம ஆக்சுவலா அறிய போறோம். உங்க உள்ளங்கைய பிரஸ் பண்ணிக்கோங்க, இந்த உள்ளங்கையை பிரஸ் பண்ணிக்கோங்க, கைகளை அப்படி வச்சுக்கோங்க. நாக்கை மேலெண்ணத்தோட வச்சுக்கோங்க. தமிழ் அப்படி சொல்லிக்கோங்க. தமிழ் சொன்னோம்னா நம்மளுடைய நாக்கு மேலெண்ணத்தோட பார்த்தீங்களா, அந்த மாதிரி கவனத்தை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கைகளை நம்ம இப்படி வைக்க போறோம். உங்க 2 கைகளுக்கு இடையில என்ன மாதிரியான சக்தி இருக்கு அப்படின்றத நீங்க உணர போறீங்க. இப்போ மெதுவா உங்க கைகளை முன்னு பின்னுமா அப்படி அசைச்சு பாருங்க. மெதுவா அப்படி அசைச்சு பாருங்க. நம்மளால எதுவுமே உணர முடியாது. இப்ப நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் போது நம்ம இந்த பிராணசக்தி இப்ப நம்ம ஃபீல் பண்றது, நம்ம பிராணசக்தியை முதல்ல ஃபீல் பண்ணி பார்ப்போம். அந்த பிராணசக்தி நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்களை எப்படி பாதிக்குதுன்றதை பார்ப்போம். குட். நாக்க மேல தொலைச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. மெதுவா மூச்சு உள்ளுங்க, மெதுவா மூச்சு வெளியிடுங்க.
மெதுவா மூச்சு உள்ளுங்க, மெதுவா மூச்சு வெளியிடுங்க. தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. 1ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மெதுவா மூச்சு உள்ள இழுத்து மெதுவா மூச்சு வெளியிட்டே இருங்க. மெதுவா மெதுவா அப்படி முன்னும் பின்னுமா அசைச்சு பாருங்க. மெதுவா அப்படி முன்னும் பின்னுமா அசைக்கும் போது உங்க 2 கைகளுக்கு இடையில ஒரு வித்தியாசமான உணர்வு, ஒரு வித்தியாசமான ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி. குட். இப்ப நம்ம எதை உணர்ந்து பார்த்திருக்கோம்? நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய, உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தி அல்லது அந்த ஜீவ சக்தியை நம்ம உணர்ந்து பார்க்கணும். மெதுவா உங்க கைகளை நான் அசைக்கிற மாதிரி மெதுவா முன்னும் பின்னும் அசைச்சு பாருங்க. முன்னும் பின்னும் அசைக்கும் போது நம்மளுடைய 2 கைகளுக்கு இடையில ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு காந்த சக்தி மாதிரி, ஒரு பிராணசக்தி, ஒரு எனர்ஜி, ஒரு பால் இருக்கிற மாதிரியோ அல்லது ஒரு குறுகுறுப்பு தன்மை இருக்கிற மாதிரியோ ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிற மாதிரி இருக்கும். உணர முடியுதுங்களா ஐயா? உங்க 2 கைகளுக்கு இடையில நீங்க பக்கத்துல முன்னும் பின்னும் அசைக்கும் போது உங்க 2 கைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான உணர்வு உங்களால உணர முடியுதா? இந்த சக்தி உங்களால உணர முடியுதுங்களையா? குட். இப்ப நீங்க உணர்ந்த சக்திய அன்பான வார்த்தைகள் உங்க மனதுல சொல்லி பாருங்க. நல்ல வார்த்தைகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மனதார அந்த வாழ்த்தை மனதார சொல்லி பாருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க அந்த வார்த்தைகள் மனதுக்குள்ள சொல்ல சொல்ல நம்ம 2 கைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அழுத்தம், அந்த சக்தியோட அளவு இன்னும் அதிகமாக மாறும். இப்ப கைகளை நீங்க கொஞ்சம் இன்னும் நல்ல கைகளை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அதிகமா அந்த விலாசமா வச்சுக்கோங்க. இப்ப திருப்பி அந்த வார்த்தையை திருப்பி மனதார சொல்லிப்பாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மனதார நான் வாழ்த்துகிறேன். இவர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீ இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம 2 கைகளுக்கு இடையே உணரக்கூடிய அந்த சக்தியை இன்னும் அதிகமான சக்தியை நம்மளால உணர முடியும். கைகளை மடி மீது வச்சுக்கோங்க. நம்ம மனதுல ஏதாச்சும் ஒரு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியுதான்னு முயற்சி பண்ணி பாருங்க. நம்மளை யாராச்சும் வருத்தப்படுத்திருப்பாங்க அல்லது நம்மளை யாராச்சும் கோவப்படுத்திருப்பாங்க. அவங்கள பத்தி நம்ம நினைக்கும் போது நம் மனது எப்படி இருக்குன்றத உணர்ந்து பாருங்க. யாராச்சும் நம்மளை கோவப்படுத்தினாங்களோ, யாராச்சும் நம்மளை வருத்தப்படுத்துற அந்த நபரை நினைக்கும் போதோ, அதுக்கான செயல்கள் நினைக்கும் போது அதே அளவுக்கு நமக்குள்ள கோபம் வருதா, அதே அளவுக்கு நமக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களுக்கான சக்தி சிந்தனை வருதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. மொதல் அவங்க மேல நமக்குள்ள நிறைய கோபத்துக்கான காரணங்கள் அல்லது சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்கும்? ஒரு ஒண்ணுமே அல்ல, ஒரு ஒண்ணுமே அற்ற அல்லாத அந்த நிலை நமக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மனதே இயல்பாவே பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு எண்ணங்கள் அற்ற தன்மையை நம்மளால உணர முடியும். உங்களால உணர முடிச்சுங்களாயா? உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுங்கயா? மனது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களால உணர முடிச்சுங்களாயா?
யாராச்சும் 2-3 பேர் உங்களுடைய அனுபவங்கள் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சா? ஒன்றும் ஃபீல் பண்ண முடியலையா? கைகளை இப்படி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு கோபமான விஷயங்களோ அல்லது ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான விஷயங்களோ யோசிச்சு பாருங்க. மெதுவாக உங்க கைகளை முன்னும் பின்னுமா அப்படி செஞ்சு பாருங்க. பாத்தீங்கன்னா நமக்குள்ள அந்த சக்தியை நம்மளால உணர முடியாது. சும்மா ஒரு காந்தம் மாதிரி, ஒரு இழுவிசை மாதிரி, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்த விஷயங்கள் என்ன ஆகும்? இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நமக்குள்ள அந்த சக்தியை நம்மளால உணர முடியாது. இப்ப முதல்ல இருந்த அந்த சக்தி, அந்த ஜீவ சக்தி, அந்த பிராண சக்தி மிக அதிகமாக இருக்கும்போது நமக்குள்ள என்ன இருக்கும்? உடல் ஆரோக்கியம் இருக்கும், நமக்குள்ள அக அமைதி கிடைக்கும், நமக்குள்ள நிறைய விஷயத்த நம்மளால உணர முடியும், நிறைய நம்ம நிறைய வல்லம் நம்மளால உருவாக்க முடியும். ஆனா அந்த சக்தியோட அளவு நமக்குள்ள கம்மியாகும் போது நமக்குள்ள என்ன இருக்கும்? நம்ம இயல்பாவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியம், நம்முடைய அக அமைதி மிக இயல்பாவே கம்மியாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும், ஒவ்வொரு உணர்வுகளும் நம்மளுடைய சக்கரத்தை பாதிக்குது, நம்மளுடைய ஒளி உடலை பாதிக்குது, நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது தான் நம்ம உணர்றோம். அப்ப நம்மளுடைய இந்த சக்கரங்கள், இந்த ஒளி உடலை நமக்குள்ள பிரகாசப்படுத்த இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை மாறுவதற்கான ஒரு உன்னத நிலையை தான் கடவுள் நமக்குள்ள கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம டெய்லி நம்ம தினந்தோறும் நன்றிக்கான பிரார்த்தனை செய்யறது, நம்ம கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கான பிரார்த்தனை செய்யறது, நமக்கு உதவிகள் கிடைச்சவங்களுக்கு நிறைய நன்றி உணர்வோட நம்ம இருக்கிறது, நம்ம அன்பான வார்த்தைகள் பேசுறது, அன்பான செயல்கள் செய்யறது, சேவைக்கான விஷயங்கள் செய்ய நம்மளுடைய ஒளிவுடல் சக்கரங்கள் பிரகாசமாகும். ஒளிவுடல் சக்கரங்கள் பிரகாசம் பலமாக நம்முடைய ஆரோக்கியமும் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றமும் நம்ம இப்ப நினைக்கிறத விட ரொம்ப இயல்பா நமக்குள்ள அந்த மாற்றங்கள் உருவாகும். நம்மளுடைய எண்ணம், நம்முடைய செயல், நம்முடைய வார்த்தை நம்முடைய உடலையும் பாதிக்குது, நம்முடைய வாழ்க்கையும் அது நேர்மறையாவோ எதிர்மறையோ பாதிக்கின்ற உண்மைகள் தான் நம்ம இதை உணர்ந்து. நன்றிங்கய்யா. எல்லாமல்ல இறைவனுக்கும், அனைத்து குருமார்களுக்கும், உங்களுடைய மேலான தெய்வீக சக்திக்கும், தெய்வீக பாதுகாப்பிற்கும், எனக்கும் எங்கள் குடும்பத்தாரர்களுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும், மகா அமைதியும், பொருளாதார முன்னேற்றத்தையும், பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றத்தையும் கொடுத்து நன்றி. இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முழு நம்பிக்கை. நன்றிங்கய்யா. நன்றிங்க. அதன் பயன்பாடுகள் பத்தி நமக்கு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். இதுல எப்படி நம்ம நேரடியாக எதையும் நம்ம பார்த்து உணரக்கூடிய சூழ்நிலை இதில் எதுவுமே இருக்காது. நாம் அந்த இறை ஆற்றலை சூட்சும வடிவத்துல நம்மளுடைய அந்த ஆறாப்பாறை அதற்குண்டான நல்லா எடுத்திருக்கிறாங்க. அனைவரும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இதனுடைய விளைவுகள் நம் ஒளி உடல், அதாவது உடலுக்கு அருகிலேயும் ஒளி உடல் என்று ஒரு சக்கரங்கள் நம் இயங்கும். அந்த சக்கரங்களை நாம் இயக்குவதற்குண்டான வழிமுறைகள் தான் ஐயா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. பவர் நமக்கு கிடைக்குதுங்கிறத பத்தி அற்புதமான விளக்கம் கொடுத்தாங்க. இவ்வளவு அருமையான விளக்கங்கள் நம்ம நன்றி ஐயா.
ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. மற்றும் இந்த நிகழ்வில் இது ஒரு புதுமையான நிகழ்வு. ரைக்கி என்ற ஒரு ஒழுக்கத்தில் இதை நாம் பயன்படுத்தி வருகிறோம். அனைவரும் அவர்கள் அந்த வழிமுறைக்கு ஏற்றவாறு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் நேற்று ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். அந்த காலைச்சக்கர நிகழ்வோட கொல்லிமலை பயணத்தோட ஒரு நிகழ்வு நம்ம சொல்லி தலைவர் ஆடியோ கட் ஆயிடுச்சு. நேற்று நம்ம குழுவில் அனுப்பியிருக்கோம். அது அனைவரும் பார்த்து இருக்காங்க. இந்த குழு உடனே உதவி செய்தால் மட்டும்தான் அந்த ரூம் நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். ஆகையால் அனைவரும் இதை தாமதப்படுத்த வேண்டாம். இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொண்டு அங்க முன்பதிவு செய்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள். இல்லை என்றால் அந்த காமனா நம்ம சொன்ன அந்த இடத்த 3000 ரூபாய்க்கு சொன்னோம். அது பேர் மட்டும் நீங்க கொடுத்துட்டு உங்களோட இதை நீங்க தெரியப்படுத்தலாம், உங்களோட விருப்பத்தை தெரியப்படுத்தலாம். பேர் மட்டும் கொடுத்தா போதும். அந்த ரூமுக்கு வேணா நீங்க முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து நீங்க முன்பதிவு செய்ய என்பதை கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கும் ரூம் பொறுத்த வரைக்கும். அதனால அனைவரும் 5ஆம் தேதி இந்த கொல்லிமலை நிகழ்வை அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு மேடம் கூட எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அதாவது தொடர்ந்து இந்த நிகழ்வுல பங்கு பெற்று வந்துகிட்டவங்களோட பேரை கேட்டிருப்பாங்க. நம்ம இந்த குழுவுல கேட்டிருந்தோம். ஆகையால் தொடர்ந்து இந்த குழுவுல பயன்பெற்று வந்துட்டு இருக்கிறவங்க பங்கு பெற்றவர்கள் தங்களுடைய பெயர்களை அவர்களிடம் தெரியப்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக காலதாமதங்கள் செய்ய வேண்டாம். நாட்கள் குறைவாக உள்ளது. தாங்களே முன் இந்த விஷயங்களை செய்தால் எங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறோம். ஆகையால் தங்கள் உங்களுடைய பெயர்களை நன்றாக ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். செய்திகளை சொல்றீங்களா ஐயா? வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம், செய்திகளை சொல்றீங்களா ஐயா? அந்த ரெய்கிய பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த ரெய்கிங்கிறது அந்த சக்ராஸோட அந்த ஒளி உடல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதோட சேர்த்து இந்த மனதை பத்தி சொன்னாரு. மனது எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. அவருடைய சில தொந்தரவுகளை சரி பண்ணிட்டு அதைய மக்களுக்கு போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போல இந்த கொல்லிமலை என்பது நான் தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டுகளாக பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல அந்த சீசன் டைம்ல அந்த இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அதோட அந்த அந்த மலையிலேயே விளையக்கூடிய உணவுகள் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் அந்த உடம்புக்கு. குறிப்பாக அந்த கொல்லிமலை பலாப்பழம் அந்த சீசன்ல நம்ம போக போறோம். அதே சமயத்துல அந்த அருவிகள்ல குளிக்கும் போது அந்த மண் எடுத்து உடம்புல தேய்க்கும் போது அந்த மூலிகை மகேந்திரன் ஐயா சொல்லுவார், அந்த எர்த்து அந்த நிலசக்தியை முழுமையாக உள்வாங்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால வாய் விட்டு போன சொல்லும் போய்விட்ட காலமும் திரும்ப வராது அப்படிம்பாங்க. வரும், ஆனா அந்த நிகழ்வு வராது. அதோட இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலச்சக்கரத்துல செய்திகளை கொடுத்துக்கூடிய உயர்ந்த உள்ளமாக ஒரு பொருளாதாரத்தை இல்லாம ஒரு மக்களுக்கு கல்வியை கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற
உள்ளங்கள் வரும் பொழுது அந்த உள்ளங்களுடைய ஆறா, நீங்க ஏதோ சாதாரண மனிதராக தான் இருக்கலாம், ஆனா அவங்களுடைய ஆறா நமக்கு கண்ணுக்கு தெரியாத விரிவடைந்த நிலையில இருக்கும். ஒரு அமைதி நிலையில இருக்கக்கூடிய நபர்களோட ஒரு கலந்துக்கிறதுக்கான நேரடியான வாய்ப்பாக இருக்கு. அதோட அந்த கலைகளே கடவுளை அடையும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த இசையை இசைப்பதற்கு நேரடியாக ஒப்புதலும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழகத்துல இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய கலைஞர் சவுண்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாரு. நல்ல இசை கலைஞர். நீங்க அவர் இசைக்கும் பொழுது அவருடைய இசையை தவிர வேற எந்த எண்ணத்துக்கும் வெளியில போக முடியாது. அப்படிப்பட்ட நபரும் வராருங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு எல்லோரும் வாய்ப்பை ஏற்படுத்துங்க. குறிப்பாக காலச்சக்கரத்துல பயன்பெற்றவர்கள் அந்த இடத்துல சந்திக்கணும்னு விரும்புறோம். அதனால சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. இப்ப ஐயா சொன்னது போல இப்ப அதாவது நிறைய நபர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த காலச்சக்கரம் நிகழ்வோட நேரடி சந்திப்புங்கிறது தான் நம்ம முதன்மையா வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வுல இப்ப ஐயா சவுண்டு மணிங்கிற ஒரு இசைக்கருவி வித்வான் வர்றாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இப்ப ஒண்ணு நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய விஷயம் நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு வியப்பா இருக்கும். கண்டிப்பாக இத வரும். ஐயா சொன்னா கிடைக்கும், ஆனா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் இப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கிடைக்காது என்பதை நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் உண்டு. கிடைக்கும் என்பதை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம், கிடைக்காது என்பதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். நீங்களும் கிடைக்கும் என்பதை பயன்படுத்தி இந்த நிகழ்வில் அனைவரும் பயன்பெற வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவ்வளவு அதையும் விட நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துற ரொம்ப குறுகிய தொகையில தான் நாங்க நடத்துறோம். 3000 ரூபாய்ங்கிறது 3 நாளைக்கு உணவு உட்படங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். அதனால் பணத்தை பற்றி நீங்கள் எதையும் சிந்திக்காமல் நேரடியாக கலந்து கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நிகழ்வு ஏன்னா இப்ப இதுக்கு வர்றதுக்கு இசைந்துள்ளவர்கள் நாங்க கடைசியா தெரியப்படுத்துறோம். அது அவ்வளவு நல்ல உள்ளங்கள் வர்றாங்க. முதன்மையான கருத்துக்கள் சொல்ல பல பேர் வர்றாங்க. ஐயா சொன்ன மாதிரி இசைகள் இருக்கு, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கு. மற்றபடி குழந்தைகளுக்குன்னு தனி விளையாட்டு அரங்கம் ஏற்படுத்தி அவர்களுக்கு தனியா நம்ம ஒரு விளையாட்டு பயிற்சிகள் மற்றும் அவங்களுக்கு இந்த ஒரு தனி செஷன் வச்சிருக்கிறோம். இப்படியாக பல விஷயங்கள் இந்த 3 நாட்கள்ல கொடுக்க போறோம். இவ்வளவு கொடுக்க முடியுமான்னு நீங்க நினைக்கிற நேரத்துல கொடுக்க முடியுங்கிற எண்ணத்துல நாங்க உங்களை அழைக்கிறோம். கண்டிப்பாக காலச்சக்கரம் நிகழ்வின் அடுத்த ஒரு மைல்கல்லாக இதில் இணைந்தவர்களும் சரி, தங்களையும் ஈடுபடுத்தி கொண்டு தங்களுக்கு நெருக்கமானவர்களையும் இந்த நிகழ்வில் ஈடுபடுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக அனைவரும் உடனே, ஏன்னா இப்போ எதுக்கு 5ஆம் தேதிக்குள்ள சொல்லியிருக்கோம்னா அதுக்கப்புறம் சீசன்ங்கிறதுனால ரூம்கள் அதிகமா புக் ஆகுது. நமக்காக மட்டும்தான் அந்த 5ஆம் தேதிக்குள்ள நாங்க அந்த ரூமை நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு மேல நம்ம புக் ஆக முடியலன்னா நம்ம அவங்கள்ட்ட ஓப்பன்ல கொடுத்துட சொல்லலாம். அதனால இந்த காலங்கள் இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால உடனே நீங்க இந்த விஷயத்தை மனதில் ஏற்றி அனைவரும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் கொல்லிமலை பயணத்தை உடனடியாக அனைவரும் தெரியப்படுத்த வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காலதாமதம் வேண்டாம். நன்றி நன்றி. இந்த நிகழ்வை சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃபிலிம் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் எம்பரஸ் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்த ஆசன் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், திட்டத் தலைவர் அவர்களுக்கும், காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வைக்கின்ற இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை அற்புதமான நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. அனைவருக்கும் நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.